பாதி மக்களே காலையில் நீங்கள் போய் கொடுத்து வேலைக்கு கிளம்பியாச்சு. ஓட்டமாக இருக்கும். அப்படியே பைக்கில் ஒரு சின்ன ரைடு ஒரு தோட்டத்துக்கு களை எடுக்க போகிறோம் மக்களே. அப்படி பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டு கட்டாயம் போடுங்க. தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் களை எடுக்கக்கூடிய மரம். கன்று மரம் தான் வேலைப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த வேலை 20 மட்டையாவது கலத்துனா தான் மரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மூலம் களை எடுக்கிறதுக்கு முன்ன மரம் எப்படி இருக்குது, களை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கட்டாயம் பாருங்கள். கன்று மரம் தான் வேலைப்பாடு ரொம்ப இருக்கும். பெரிய மரம் கூட இவ்வளோ வேலை இருக்காது. பார்க்க சின்ன மரமாக தான் இருக்குது. வேலையை பாருங்கள். வருஷக்கணக்காக வச்சையிலேருந்து களையே எடுக்கலை. இந்த மரத்தெல்லாம் பாருங்கள். 50 மட்டைக்கு மேலே தான் இருக்குது. 20 மட்டையாக எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும் பார்க்க. விவசாயம் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். களை எடுத்து முடித்த வீடியோ உடனே அப்டேட் ஆகும். களை எடுத்து முடிச்சாச்சு மக்களே. அதே லைனு, அதே மரம் எப்படி இருக்குது. விவசாயம் பிடிக்குன்னா விவசாயிக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஊர் கிடையாது, டெய்லி ஒரு ஊரில் வேலை பார்ப்போம். டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி மரம் கழிக்கணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். வீடாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மரமாக இருந்தாலும் சரி வந்து கழித்து தருவோம். சூப்பராக நீட்டாக, எந்த குறையும் இல்லாமல். இந்த மரத்துக்கு 150 ரூபா பேசினா 125 ரூபா கொடுத்தாங்க. அதே கட்டாது. வேலைப்பாடு ஜாஸ்தி இருக்கும் மக்களே. ஆமாம்மா, டீ வந்து டீ குடிக்க போவோம். எள்ளி சாப்பிடுறீங்களா? சூடு கொஞ்சம் ஆறட்டும். கொடுக்கதே வாசிக்கணுமாம்மா. காஃபி ரொம்ப தீவிரமாலாம் இருக்குது.